Facebook மூலம் பிரபல கட்டுமான நிறுவனங்கள் பெயரில் மார்க்கெட் விலையை விட 10% குறைவாக இரும்பு கம்பிகளை தருகிறோம் என போலியாக விளம்பரம் வெளியிட்டு பலரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த 5 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் பீகாரில் கைது செய்திருக்கிறார்கள். புதுச்சேரியை சேர்ந்த சேதுராமன் என்பவரிடம் இணையம் வழியாக சுமார் 31 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது தொடர்பான புகாரில் விசாரணை நடத்திய போலீசார் பீகாரில் 5 பேரை கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். அவர்களிடம் இருந்து 34 லட்சம் ரொக்கம், 40 செல்போன்கள், லேப்டாப், டேப் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். அவருக்கு ஸ்டீல் பிசினஸ். அவர் Facebookல என்னன்னாக்கா ஒரு வைசாக் ஸ்டீல் ஒரு 10% தள்ளுபடியில மொத்தமா கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அதுல இருந்த ஃபோன் நம்பரை பார்த்துட்டு என்ன பண்ணாருனாக்கா அதுக்கு கால் பண்ணி புக் பண்ணி ஒரு 30 லட்சம் ரூபா 31 லட்சம் ரூபா பே பண்றாரு. பே பண்ணிட்டு டெலிவரிக்காக வெயிட் பண்ணாரு. ஒரு 4 நாள் ஆகி டெலிவரி வரல. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பர் திருப்பி கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது கான்டாக்ட் பண்ண முடியல. அப்புறம் தான் அவருக்கு டவுட்டா வந்தது, நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் சைபர்ல கொடுத்தாங்க. போன மாதம் ஆகஸ்ட்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்ல நம்ம ஃபர்தரா அதில் இன்வெஸ்டிகேஷன் நம்ம எஸ்பி சைபர், இன்ஸ்பெக்டர் சைபர்ஸ், அவங்க சைபர் ஸ்டாஃப், இவங்க எஸ்எஸ்பி சைபர் அவங்க தலைமையில இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவங்க ஃபர்தரா ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்ல பணம் போட்டாங்களோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நோ பேலன்ஸ். அதுக்கப்புறம் இந்த மொபைல் நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் ஃபர்தரா யூஸ்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐஎம்ஏஎஸ் வச்சு எல்லாமே நம்ம ட்ரை பண்ணும்போது ஃபர்தரா எந்த யூஸுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபர்தரா நம்ம எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு க்ளூ இந்த வருஷம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி கிடைச்சது. அந்த க்ளூவை வச்சு நம்ம டீம் ஃபர்ஸ்ட் ஜார்க்கண்ட் விசிட் பண்ணாங்க. இப்போ ஜார்க்கண்ட் போயிட்டு அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இல்லை. திருப்பி இன்னும் கொஞ்சம் க்ளூவை வச்சு நெக்ஸ்ட் ரைடு யூபியில் கண்டக்ட் பண்ணோம். அதுலேயும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது.